அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சாமி நிறுவன திருப்பியை பார்த்தீங்கன்னா 10%. சாமி நிறுவனத்துக்கு நம்ம என்ன செய்யணும், திருப்பி இருக்கோம் 10%. அப்ப இது வந்து ரெண்டு முறையில வந்து நம்ம செய்யக்கூடியதா இருக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா மொத்த பெருமதியை கண்டுபிடிக்கிறதா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்களான பெருமதியை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இங்கே பாத்தீங்கன்னா 3 பதிவு வரும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று கணக்கு, திருப்பம் கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய் பாத்தீங்கன்னா நீங்களான பெருமதி காணப்படுது. நீங்களான பெருமதி எவ்வளவு? 8 லட்ச ரூபாய் காணப்படுது. அப்ப இந்த 8 லட்சம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எத்தனை வீதம்? 10% கண்டுபிடிச்சா எவ்வளவு வரப்போகுதுன்னா 10,000 ரூபாய் வரப்போகுது. எவ்வளவு வரப்போகுது? 10,000 ரூபாய் வரப்போகுது. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், வெட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட பெருமதி பார்த்தீங்கன்னா 10%, வெட் நீங்களான பெருமதி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த பெருமதி பார்த்தீங்கன்னா 10,000 இருந்தால் இந்த 10,000த்துல வெட் உள்ளடங்கி இருக்காது. ஸோ வெட்டை கண்டுபிடிக்க நம்ம என்ன செஞ்சோம், 100ன் மேல் என்ன செய்யப்படும், 18% போட்டு கண்டுபிடிச்சோம். என்ன வரப்போகுதுன்னா வெட் வரக்கூடியதா இருக்கும். 100 18% போட்டு கண்டுபிடிச்சா அது வெட் வரக்கூடியதாக காணப்படும். அப்போ வெட் எவ்வளவு வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, சாரி 80,000, 10,000ல 10% வந்து 80,000. சரியா? அப்ப இந்த 80,000த்துக்கு நம்ம 18% வெட் கண்டுபிடிச்சோம்னா, 80,000த்துக்கு 18% வெட் கண்டுபிடிச்சோம்னா எவ்வளவு வரப்போகுதுன்னா, 18 வெட் பாத்தீங்கன்னா 14,400 வரப்போகுது. 14,400 பாத்தீங்கன்னா வெட்டாக வரப்போகுது. ஸோ வெட் பாத்தீங்கன்னா 14,400. இது என்ன செய்யணும், அப்படியே பதிவு செய்யப்படும். என்ன பாத்தீங்கன்னா வெட் கணக்கு, அடுத்து ஒரு திரும்பல் கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு. கடன் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பொருளை விற்பனை செஞ்சிருப்போம். அப்ப கடன் பட்டோர் கணக்கு வரக்கூடியதாக காணப்படும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா டிரெக்டா நான் பதிவு செய்யப்படும் 80,000 பாத்தீங்கன்னா உட்திருப்பமா இருக்கும். அப்போ உட்திரும்பல் கணக்குல வரவுல பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் பதிவு செய்யப்படும். அடுத்து வெட் கணக்கு நம்ம தெரியும், வெட் கணக்குல நம்ம என்ன செய்யப்படும், பதிவு செய்யப்படும் 14,400 பதிவு செய்யப்படும். 14,400 பதிவு செய்யப்படும். இது ரெண்டையும் கூட்டி பாத்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்குல செலவு வைக்கப்படும் 94,400 பதிவு செய்யப்படும். 94,400 நம்ம என்ன செய்யப்படும்னா பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும் இந்த சாமி திருப்பி இருப்புகளுக்கான பதிவுகள். இதுல பாத்தீங்கன்னா வெட் உள்ளடக்கப்படாத பெருமையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 14 வந்து நம்ம இந்த முறையில செஞ்சோம். அடுத்து பாத்தீங்கன்னா சாமி நிறுவனத்துக்கு 10% கழிவு நீங்கி கொடுத்த காசு பார்த்தீங்கன்னா 90,000. அப்போ சாமி நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா 10% கழிவு நீங்கி கொடுத்த காசு பார்த்தீங்கன்னா கூட சொல்றாங்கன்னா 90,000 ரூபாய் சொல்றாங்க. 10% கழிவு நீங்கி அப்ப என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கழிவு கழிச்சிருப்பாங்க. 10% கழிவு கழிச்சு தான் செஞ்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த 90,000 பார்த்தீங்கன்னா எத்தனை வீதத்துக்கு சமம், 90 வீதத்துக்கு. மொத்தம் 100 வீதத்தையும் கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும்னா இதை 90ஆல பிரிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், 100ஆல பெருக்கும். 90ஆல பிரிச்சுட்டு 90% பிரிச்சு 100ஆல பெருக்கணும்னா மொத்த பெருமை வந்து எவ்வளவு இருக்குன்னா 1 லட்ச ரூபாய். பார்த்தீங்கன்னா மொத்த பெருமை வந்து 1 லட்ச ரூபாய் வந்திருக்கும். அப்போ 1 லட்ச ரூபாய் கடன் பட்டோர் வந்து நம்ம எவ்வளவு காசா வாங்கியிருக்கோம், 90,000 மாத்திரம் தான் காசா வாங்கியிருக்கோம்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா கழிவாக இருக்கும். என்ன கழிவு? கொடுத்த கழிவாக காணும். அப்ப இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 டீப்போ மட்டும் வந்திருக்கும். எப்படி வந்திருக்கும்னா ஒண்ணு பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா காசு கணக்கு, அடுத்து கழிவு கணக்கு, அடுத்து கொடுத்த கழிவு. கழிவுனா சும்மா இல்ல, கொடுத்த கழிவு கணக்கு. அப்ப கொடுத்த கழிவு கணக்குல வரவுல வச்சிருப்போம். எவ்வளவு வச்சிருப்போம்னா வரவுல 10,000. 1 லட்சம் பெற வேண்டியது 90,000 தான் பெற்றிருக்கோம்னா இடைப்பட்ட வித்தியாசம் 10,000 பார்த்தீங்கன்னா கழிவாக இருக்கும். அடுத்து காசு கணக்குல வரவுல வச்சிருப்போம் 90,000. கடன் பட்டோர் கணக்குல செலவு வச்சிருப்போம். 1 லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா செலவுல வச்சிருப்போம். கடன் பட்டோர் கணக்குல செலவுல. அடுத்து பாத்தீங்கன்னா இது கழிவு நீங்கி கடன் பட்டோரியம் வந்து பெற்ற காசு பாத்தீங்கன்னா 4,25,000. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 15% கழிவு நீங்கி கடன் பட்டோரியம் பெற்ற காசு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏன் பாத்தீங்கன்னா 3 பதிவு வரக்கூடியதா இருக்கும். 3 கழிவு, அடுத்து பாத்தீங்கன்னா காசு, இன்னொன்று பாத்தீங்கன்னா கடன் பட்டோர். எவ்வளவு காசா பெறாங்க, 4,25,000 பாத்தீங்கன்னா காசா பெறாங்க. எத்தனை சதவீதம் கழிவு நீங்கி? 15% கழிவு நீங்கி. அப்ப இந்த 4,25,000 எத்தனை வீத சமமா இருக்கும் பார்த்தோம்னா 85% சமமா இருக்கும். அப்ப இந்த 4,25,000 நம்ம என்ன செய்ய போறோம், பிரிக்க போறோம். 85ஆல பெருக்க போறோம். 100ஆல் பெருக்கணும்னா மொத்த அமௌண்ட் வந்திருக்கும் எவ்வளவு, 5 லட்சம் ரூபாய். இதுல மொத்த அமௌண்ட் வந்திருக்கும் 5 லட்சம் ரூபாய். சரியா? இந்த 5 லட்சம் பெற வேண்டிய இடத்துல நம்ம எவ்வளவு பெறும்னா 4,25,000 மாத்திரம் தான் பெறணும்னா, ஸோ அப்போ டிரெக்ட் நம்ம காசு கணக்கு பதிவு செஞ்சலாம். காசு கணக்கு வரவு 4,25,000 அது மாதிரி தான் காசா வந்திருக்கும். அடுத்து கழிவு வந்து கொடுத்த கழிவு கணக்கு வந்திருக்கும். அடுத்து கடன் பட்டோர் கணக்கு. அப்ப கொடுத்த கழிவு கணக்கு பாருங்க, 5 லட்சம் பெற வேண்டிய இடத்துல நம்ம 4,25,000 தான் பெற்றிருக்கோம்னா இடைப்படுற வித்தியாசம் 75,000 என்ன இருக்க போறோம், நம்ம வழங்கப்பட்ட கழிவா கொடுத்த கழிவா இருக்க போது. அப்ப கொடுத்த கழிவு கணக்கு வரவுல 75,000 ரூபாய். அடுத்து கடன் பட்டோர் கணக்குல பதிவு செய்யப்படும். ரெண்டையும் கூட்டி நம்ம டிரெக்டா செலவுல பதிவு செய்யப்படும். 5 லட்சம் பதிவு செய்யலாம். அப்படின்னா வந்து தனித்தனியாக வந்து பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும். அப்ப காசு கணக்கு வரவு,
கொடுத்த கழிவு கணக்கு வரவு, அடுத்து கடன் பற்றோர் கணக்கு செலவுன்னு பதிவு செஞ்சிருப்பீங்க. விளம்பரம் எழுதியிருப்பீங்க. கழிவுடன் பெற்ற காசு, கழிவுடன் பெற்ற காசு நம்ம என்ன செஞ்சிருப்பாங்க, நோட் பண்ணி கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கடன் பற்று பெற வேண்டிய 2 லட்சம் தொகையானது 5 வீத கல்வியில் பாத்தீங்கன்னா பெறப்படுதான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா 2 லட்சம் பெறுமதியான கடன் பட்டோர் ஒருத்தர் இருக்காரு. 2 லட்சம் பெறுமதியான கடன் பட்டோர் இருக்கிறாரு. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த கடன் வந்து பெற்றுக்கொள்ளும் போது, அந்த கடன் வந்து பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யறாங்கன்னா 5 வீத கழிவு வழங்குறாங்களாம். சரி, 5 வீதம் வந்து கழிவு வழங்குறாங்க. மேலுள்ளது பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். கழிவு கழிக்கப்பட்ட பிறகு இங்க பாத்தீங்கன்னா டிரெக்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்க, கழிவு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அமௌண்ட் எவ்வளவு சொல்றாங்கன்னா 2 லட்சம். அமௌண்ட் எவ்வளவு சொல்றாங்கன்னா 2 லட்சம் ரூபாய். இந்த 2 லட்சம் ரூபாய் கடன் தொகையை தீர்க்கும் பொருட்டு எத்தனை கழிவு பெற்றுக்கொள்றாங்கன்னா 5%. அப்ப தார 100ன் மேல் 5% பாத்தீங்கன்னா எவ்வளவு வரப்போகுதுன்னா 10% பாத்தீங்கன்னா 20,000. 5% பாத்தீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது, 5% பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரப்போகுது. அப்ப இந்த 10,000 பாத்தீங்கன்னா என்ன வரக்க போகுதுன்னா கழிவாக காணப்படும். அப்ப இங்கே பாத்தீங்கன்னா 3 பதிவு வரும். ஸோ 3 இங்கே சொன்னா பாத்தீங்கன்னா கொடுத்த கழிவு கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா காசு கணக்கு, அடுத்து கடன் பட்டோர் கணக்கு. அப்போ இதுல பாருங்க வெட் கணக்குல வரவுல வச்சிருப்போம். எவ்வளவு வச்சிருப்போம்னா வெட் கணக்குல வரவுல பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய். அடுத்து பாத்தீங்கன்னா காசு கணக்குல வரவுல வச்சிருப்போம். காசு கணக்கு வரவுல வச்சிருப்போம். எவ்வளவு வச்சிருப்போம்னா 1,90,000 ரூபாய். கடன் பட்டோர் கணக்கு செலவு வச்சிருப்போம் 2 லட்சம் ரூபாய்னு நம்ம பதிவு செஞ்சிருப்போம். அடுத்து பாருங்க 72வது 10% கழிவு நீங்கி கடன் கொடுத்தோரு கொடுத்த காசு 2,70,000 ரூபாய். 2,70,000 ரூபாய். அப்போ 10% கழிவு நீங்கி கடன் கொடுத்தோரு கொடுத்த காசு வைக்கும். அப்ப இங்கே 3 பதிவு வரும், ஞாபகம் வச்சுக்கணும். பாத்தீங்கன்னா காசு கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா பெற்ற கழிவு கணக்கு, அடுத்து கடன் கொடுத்தோர் கணக்கு. அப்ப 3 பதிவு வந்து வரப்போகுது. ஒண்ணு பாருங்க காசு கணக்கு, அடுத்து பெற்ற கழிவு கணக்கு, அடுத்து கடன் கொடுத்தோர் கணக்கு. அப்ப எவ்வளவு காசா பெற்றுக்கொள்றாங்கன்னா 2,70,000 பாத்தீங்கன்னா காசா பெற்றுக்கொள்றாங்க. அப்ப 2,70,000 காசா பெற்றா இது எத்தனை வீத சமனா இருக்கும், பெஸ்ட் விலையும் கொள்ளும். இது சொல்றாங்க 10% வியாபார கழிவு, 10% கழிவு நீங்கி. அப்ப 10% கழிச்சிருப்பாங்க. கழிச்சது எத்தனை சதவீதம் சமனா இருக்குன்னா 90% சமனா இருக்கும். அப்ப 90ஆல பிரிச்சுட்டு நம்ம 100ஆல பெருக்கும். காரணம் மொத்த பெருமதியை கண்டுபிடிக்க. அப்ப 100ஆல் பெருக்குனீங்கன்னா மொத்த பெருமதிக்கு 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் பெருமதியான கடன் கொடுத்தோருக்கு நம்ம காசா எவ்வளவு செலுத்தியிருக்கோம், 2,70,000 காசா செலுத்தியிருக்கோம்னா இதே போற வித்தியாசம் பாத்தீங்கன்னா பெற்ற கழிவாக இருக்க போகுது. அப்ப பெஸ்டா கடன் கொடுத்தோர் கணக்குல வரவுல டிரெக்ட் நம்ம என்ன செஞ்சிருப்போம், காசு எழுதி 2,70,000 வச்சிருக்கலாம், கழிவு எழுதி 30,000 வச்சிருக்கலாம். இல்லைன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பெற்ற கழிவு என்பது வருமானமா இருக்கும். பெற்ற கழிவு கணக்குல செலவுல வச்சிருப்போம். பெற்ற கழிவு கணக்குல செலவுல நம்ம வச்சிருப்போம். எவ்வளவு வச்சிருப்போம்னா 30,000 பாத்தீங்கன்னா செலவுலையும் காசு குறைவடைஞ்சிருக்கும். அப்ப காசு கணக்குல செலவை நம்ம என்ன செஞ்சிருப்போம், பதிவு செஞ்சிருப்போம். இந்த அமௌண்ட்டை நம்ம பதிவு செஞ்சிருப்போம். இதனது இந்த 72வதுக்கான பதிவா இருக்கும். அப்ப இதுக்கு விளம்பரம் எழுதியிருப்பீங்க. கழிவுடன் கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு, கழிவுடன் கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசாக காணப்படும். அடுத்து பார்ப்போம் 73வது என்ன சொல்றாங்கன்னு. 73வது பாருங்க, கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய 1,50,000 தொகையானது 5 வீத கழிவு பார்த்தீங்கன்னா கொடுத்து தீர்க்கப்படலாம். எல்லாத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. மேலோடு டிஃபரெண்ட், கீழோடு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. இப்ப கடன் கொடுத்தோருக்கு நம்ம காசா கொடுக்க போறோம். எவ்வளவு காசா கொடுக்குறதுன்னா 1,50,000 காசா கொடுக்கறதுக்கு. 1,50,000 பார்த்தீங்கன்னா காசா கொடுக்க இருக்குது. இந்த காசா கொடுக்க நம்ம என்ன செய்ய போறோம்னா 5 வித கழிவுல வந்து நம்ம கொடுக்க போறோமா, 5 வித கழிவுல என்ன செய்ய போறோம்னா கொடுக்க போறோமா. ஸோ அதை நம்ம பதிவு செய்ய போறோம். பெஸ்டா வந்து காசு கணக்கு, அடுத்து பெற்ற கழிவு கணக்கு, அடுத்து கடன் கொடுத்தோர் கணக்கு. சரியா? அவ மொத்தமா எவ்வளவு செலுத்திருக்கணும், 1,50,000 வந்து காசா செலுத்து இருக்குது. இந்த 1,50,000 என்ன செய்ய போறாங்க, 5 வீதம் பார்த்தீங்கன்னா கழிவு பெற்று செலுத்த போறாங்க. அப்ப 5 வீதம் பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கும், 10 வீதம் 15,000 வரப்போகுது. அடுத்து 5 வீதம் பார்த்தோம்னா 7,500 வரப்போகுது. அப்ப 7,000 வந்து கழிவாக இருக்கும். அப்ப பெற்ற கழிவு கணக்கில் நம்ம செலவு வச்சிருப்போம் 7,500 ரூபாய் கழிவு வச்சிருப்போம். அதே சேம் டைம்ல பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தோர் கணக்குல வரவு வச்சிருப்போம், கழிவு 7,500. இப்ப 15,000 செலுத்த வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம், 7,000 கழிவு பெற்றுட்டோம். கழிவை கழிச்சிட்டு பேலன்ஸ் நம்ம காசா செலுத்திப்போம். எவ்வளவு காசா செலுத்திருப்போம், காசு கணக்கு செலவு வச்சிருப்போம் 1,42,500 பாத்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னா காசாக செலுத்தப்பட்ட தொகையா இருக்கும். அதே மாதிரி கடன் கொடுத்தோர் கணக்குல வரவுல பதிவு செஞ்சிருப்போம் 1,42,500 பாத்தீங்கன்னா பதிவு செஞ்சிருப்போம். இதுக்கு விளம்பல் பாத்தீங்கன்னா எப்படி விளம்பல் வரப்போகுதுன்னா கடன் கொடுத்தோருக்கு கழிவு பெற்று செலுத்தப்பட்ட தொகை, கழிவு பெற்று செலுத்தப்பட்ட தொகையை நம்ம என்ன செஞ்சிருப்போம், இதை நம்ம நோட் பண்ணியிருப்போம். அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா சில்லறை காசாக செலுத்திய காசு பார்த்தீங்கன்னா
30,000. அப்ப சில்லறை காசாக செலுத்திய காசு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய். அப்ப இதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பதிவு வந்திருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா காசு கணக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில்லறை காசு கணக்கும். ஒன்று காசு கணக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில்லறை காசு கணக்கு. அப்ப சில்லறை காசு கணக்குல வரவுல பார்த்தீங்கன்னா 30,000, சில்லறை காசு கணக்கு வரவு 30,000. அடுத்து காசு கணக்குல செலவுல 30,000 நம்ம வந்து பதிவு செஞ்சிருப்போம். இதுக்கு விளம்பரம் எழுந்திருப்பீங்க, சில்லறை காசாளருக்கு செலுத்தப்பட்ட தொகைன்னு நம்ம எழுந்திருப்போம். சரி, அடுத்து பாருங்க, போக்குவரத்து செலவு பார்த்தீங்கன்னா 5,000. போக்குவரத்து செலவுக்கு பார்த்தீங்கன்னா செலுத்தப்பட்ட காசு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் சொல்றாங்க. அப்ப அந்த 5,000 பார்த்தீங்கன்னா எப்படி பதிவு செய்ய போறோம்னா, காசு செலுத்தப்பட்டிருக்குன்னா காசு கணக்கு வரும். அப்ப இங்க பார்த்தீங்கன்னா போக்குவரத்து செலவுன்னு தனியான ஒரு கணக்கு. அடுத்து காசு கணக்கு, போக்குவரத்து கணக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா காசு கணக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா எப்படி பதிவு வரப்போகுதுன்னா, போக்குவரத்து பார்த்தீங்கன்னா ஒரு செலவாக கருதப்படும். அப்ப செலவா இருந்தா வரவு பக்கம் இருக்கும். போக்குவரத்து கணக்கு வரவு வச்சிருப்பீங்க 5,000 ரூபாய், காசு கணக்குல செலவு வச்சிருப்பீங்க வந்து 5,000 ரூபாய். இதுக்கு விளம்பரம் என்ன எழுதிருப்பீங்கன்னா, போக்குவரத்துக்கு செலுத்தப்பட்ட காசு, போக்குவரத்துக்கு செலுத்தப்பட்ட காசுன்னு எழுதிருப்பீங்க. அடுத்து பாருங்க, அலுவலக உபகரண கடன் கொள்வனவு 3,00,000. அலுவலக உபகரண கடன் கொள்வனவு 3,00,000. சரியா? அது அலுவலக உபகரண கடன் கொள்வனவாக காசு கொள்வனவா இருக்கலாம். கொள்வன செய்யப்படுற சந்தர்ப்பத்தில் நிறுவனத்துக்கு வரக்கூடியதா இருக்கும். அப்ப நிறுவனத்துல சொத்து அதிகரிக்கும். எந்த பேர்ல அதிகரிக்கும்னா, அலுவலக உபகரணம் என்ற பேர்ல பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அலுவலக உபகரண கணக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் கணக்கு, கடன் கொடுத்தவர் கணக்கு. சரியா? கடன் கொடுத்தவர் கணக்கு போட்டாலும் ஓகே தான். அப்ப அலுவலக உபகரண கணக்குல வரவுல வச்சிருப்போம். எவ்வளவு வச்சிருப்போம்னா 3,00,000 வச்சிருப்போம். அதே மாதிரி கடன் கொடுத்தோர் கணக்குல, அதாவது கடன் வழங்குற கணக்கு பார்த்தீங்கன்னா செலவு வச்சிருப்போம். எவ்வளவு செலவு வச்சிருப்போம்னா 3,00,000 நம்ம பதிவு செஞ்சிருப்போம். இது கடப்பாடு, நிறுவனம் செலுத்தி தீர்க்க வேண்டிய ஒரு தொகையாக காணப்படும். அடுத்து பாருங்க, அலுவலக உபகரணத்துக்கு பெருமான தேவை ஏற்பாடு. அலுவலக உபகரணத்துக்கு பெருமான தேவை ஏற்பாடுனது முன்னே பார்த்துட்டு பெருமான தேவை கணக்கு எப்படி வரப்போகுதுன்னா, பெருமான தேவை கணக்கு வரவு, அடுத்து பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு செல்லும் 2 கணக்கு இருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா பெருமான தேய்வு கணக்கு, பெருமான தேய்வு கணக்கு, அடுத்து பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு. பெருமான தேய்வு கணக்குல வரவு வச்சிருப்போம். எவ்வளவு அமௌண்ட் வச்சிருப்போம்னா, அலுவலக உபகரணத்துக்கான பெருமான தேய்வு 40,000 சொல்றாங்க. அப்ப தேய்வு கணக்கு வரவு 40,000. தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு 40,000 இதை பதிவு செஞ்சிருப்போம். இதுக்கு விளம்பரம் எப்படி இருந்திருக்கீங்கன்னா, அலுவலக உபகரணத்துக்கான பெருமான தேய்வு, அலுவலக உபகரணத்திற்கான பெருமான தேய்வு என்ன செஞ்சிருப்போம், நம்ம விளம்பரம் எழுதியிருப்போம். அடுத்து பாருங்க, காசோலை மூலம் கொள்வனவு. இப்ப நான் காசோலை மூலம் கொள்வனவு சொல்லியிருக்காங்க. அப்ப காசோலை மூலம் கொள்வனவா இருந்தா அதுக்கு நம்ம எப்படி எழுத போறோமா, இதுக்கு 2 பதிவு வரப்போகுது. ஒன்று கொள்வனவு கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா வங்கி கணக்கு. காசோலைனா வங்கி வரும். சரி, அப்போ வங்கி கணக்கு. காசு போட்டாலும் பீல இல்லை, ஆனா பெரும்பாலும் வங்கின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா கொள்வனவு செஞ்சிருக்கோம். எவ்வளவு கொள்வனவு செஞ்சிருக்கோம்னா 2,00,000 ரூபாய். அப்போ கொள்வனவு கணக்குல வரவுல 2,00,000 ரூபாயும், வங்கி கணக்குல செலவுல பாத்தீங்கன்னா 2,00,000 நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். இதுக்கு விளம்பரம் எழுதியிருப்பீங்க, காசோலை மூலம் கொள்வனவு. காசோலை மூலம் பாத்தீங்கன்னா கொள்வனவா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா காசோலை அடுத்த முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு சொல்றாங்கன்னா 1,00,000 ரூபாய் சொல்லுவாங்க. அப்ப காசாக முதலீடப்பட்ட தொகை பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய். அப்ப காசாக முதலீட்டு அது பார்த்தீங்கன்னா மேலதி மூலதனம் கருதக்கூடியதாக காணப்படும். அப்ப மேலதி மூலதனம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரப்போகுதுன்னா, அந்த இடத்துல காசு கணக்கு, அடுத்து மூலதன கணக்கு, பார்த்தீங்கன்னா 2 கணக்கு வரக்கூடியதா இருக்கும். அப்ப காசு கணக்குல வரவுல வச்சிருக்கோம்னது 1,00,000 ரூபாய் வரவுலையும், அதே மாதிரி மூலதன செலவுல பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். சரி, அப்ப இதுக்கு விளம்பரம் எழுதிருப்பீங்க, காசாக ஈடுபடுத்திய மூலதனம். அடுத்து பாத்தீங்கன்னா முற்பணமா பெற்ற முதலீட்டு வருமானம். முற்பணமா பெற்ற முதலீட்டு வருமானம். அது முற்பணமா பெற்ற முதலீட்டு வருமானம்னா, இந்த முற்பணத்துக்கும் பாத்தீங்கன்னா 2 பதிவு வரக்கூடியதா இருக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா முதலீட்டு வருமானம், அடுத்து முற்பணம் முதலீட்டு வருமானம். அப்ப இந்த முதலீட்டு வருமானம் பாத்தீங்கன்னா வருமானம் ஓகே, நம்ம மேலதிகமா பெற்றிருக்கனால பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு பொறுப்பா இருக்கும். அப்ப முற்பண பாத்தீங்க எப்படி வரப்போகுதுன்னா, முதலீட்டு வருமான கணக்கு வரவுல வந்து 7,000, முதலீட்டு வருமான கணக்கு வரவுல வந்து 7,000, முற்பண முதலீட்டு வருமான செலவுல பாத்தீங்கன்னா 7,000 பதிவு செஞ்சிருப்பாங்க. விளம்பரம் வந்திருக்கும் இதுக்கு, முற்பணமாக பெற்ற முதலீட்டு வருமானம். அடுத்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்ட கணனி, வங்கி கடன் மூலம் கொள்வனவு செய்யப்பட்ட கணனி சொல்றாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், வங்கி கடனா இருக்கலாம், இல்லாட்டி எந்த ஒரு கடன் மூலம் கொள்வனவு செய்யப்பட்ட கணனி பாத்தீங்கன்னா பெஸ்ட்டா நம்ம தெரிவு செஞ்சுக்கணும். அது நிறுவன பயன்பாட்டுக்கு இல்லாட்டி நிறுவனம் மீள் விற்பனை செய்ய நோக்கத்தில் கொள்வனவு செய்தாங்க. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து நிறுவன பயன்பாட்டுக்கு தான் கொள்வனவு செஞ்சிருக்காங்க. எவ்வளவுக்கு கொள்வனவு செஞ்சா பாத்தீங்கன்னா 4,50,000 கொள்வனவு செஞ்சிருக்காங்க. 4,50,000 கொள்வனவு செஞ்சிருக்காங்க. அப்ப அதை நம்ம பதிவு செய்ய போறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா கணனி கணக்கும் தனியார் கணக்கும் வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் கணக்கு, என்ன கடன் கணக்கு? வங்கி கடன். வங்கி கடன் மூலம் தான் கொள்வனவு செஞ்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கணனி கணக்கு, அடுத்து வங்கி கணக்கு. ஸோ கணனி கணக்கும் வங்கி கணக்கும் பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கணனி கணக்குல வரவுல 4,50,000 வங்கி கடன் கணக்குல செலவுல 4,50,000 நம்ம பதிவு செஞ்சிருப்போம். செலுத்திய வங்கி தவணை கட்டணம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய். அப்ப அடுத்து செலுத்திய வங்கி தவணை கட்டணம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் செலுத்துறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம டிரெக்டா அது காசு கணக்கும் வங்கி தவணை கட்டணம் கணக்கு பதிவு செய்யலாம். காசு கணக்கு வந்து வங்கி தவணை கட்டணம் வரவுல பதிவு செய்யப்படும். எவ்வளவு பதிவு செய்யப்படும்னா அந்த அமௌண்ட் என்ன செய்யும், அப்படியே நம்ம பதிவு செய்யும். எவ்வளவு அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய். எவ்வளோ? 20,000 ரூபாய். அப்போ வங்கி தவணை கட்டணம் வரவு 20,000 ரூபாய், காசு கணக்கு செலவு 20,000 ரூபாய்னு நீங்க இந்த இடத்துல நோட் பண்ணி விளம்பரம் எழுதிருப்பீங்க. வங்கி கடன் காசு செலுத்தி தவணை கட்டணம். அடுத்து பாருங்க, செலுத்த வேண்டிய வங்கி தவணை கட்டணம் வட்டி. அடுத்து செலுத்த வேண்டிய வங்கி தவணை கட்டணம் வட்டி எவ்வளவு காணப்படும்? 5,000 ரூபாய் காணப்படும். அப்ப 5,000 ரூபாய் காணப்படுதுன்னா இது என்ன இருக்கணும்? செலுத்த வேண்டிய பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் காணப்படும். இது 8 ரூபாய் காணப்படும். ஸோ அப்ப 8 ரூபாய் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒன்னா பார்த்தீங்கன்னா வங்கி கடன் கணக்கு, வங்கி கடன் கணக்கு. அடுத்து அட்டூரு வங்கி கடன் கணக்கு, அட்டூரு வங்கி கடன் கணக்கு, வங்கி கடன் வட்டி கணக்கு. வங்கி கடன் வட்டி கணக்கு எவ்வளவு சொல்றாங்க? 15,000 ரூபாய். ஸோ வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு 15,000 ரூபாய், இல்லாட்டி வட்டி கணக்கு வரவு 15,000 ரூபாய். அடுத்து வங்கி கடன் வட்டி கணக்கு இல்லாட்டி அட்டுரு வங்கி கடன் வட்டி கணக்கு செலவு 15,000 ரூபாய். நம்ம இதை நோட் பண்ணியிருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அடுத்து நிலையற் கட்டளை கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலையற் கட்டளை கொடுப்பனவு. இந்த நிலையற் கட்டளை கொடுப்பனவு வந்து நீங்க பெரும்பாலும் எங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா வங்கி இணக்க கூட்டு செய்யும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நிலையற் கட்டளை கொடுப்பனவு வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப 6,000 கொடுத்தா அது குறைவடையக்கூடியதா இருக்கும். அப்ப காசு கணக்கு வரக்கூடியதா இருக்கும். அப்ப காசு கணக்கும் அடுத்து நிலையற் கட்டளை பார்த்தீங்கன்னா ஒரு செலவாக கருதப்படும். அப்ப நிலையற் கட்டளை கணக்கு வரவுல வச்சிருப்போம். எவ்வளவு வரவுல பதிவு செய்யப்படும்? 6,000 ரூபாயும். அதே காசு கணக்குல செலவுல பதிவு செய்யப்படும் 6,000 ரூபாய் நம்ம பதிவு செய்ய போறோம். அடுத்து லாஸ்ட் பாருங்க, தொலைபேசி கட்டணம் பார்த்தீங்கன்னா 13,000. அப்ப தொலைபேசி கட்டணம் 13,000 வந்துச்சுன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா காசா செலுத்தி இருப்பாங்க. இப்போ காசு கணக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி கணக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா எவ்வளவு சொல்றாங்கன்னா 13,000 ரூபாய். தொலைபேசி கணக்கு வரவு 13,000 ரூபாய், காசு கணக்கு செலவு 13,000 இதை எழுதலாம். இதுக்கான விளம்பரம் பார்த்தீங்கன்னா காசாக செலுத்திய தொலைபேசி கட்டணம் எப்படின்னு அதை நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த வாட்ச பிறகு எப்படி விளங்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், இதை நம்ம பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படும்.